கையை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? இன்னும் அரை மணி நேரத்துல நான் வீட்டுல இருக்கணும். அப்போ போதுமா? இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல. ஹலோ, எஸ் சார். ஓகே சார். சரி சார், நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லவா? நாங்க கொலை பண்ண செல்லத்தோட பாடியை நீங்க கண்டுபிடிச்சீங்க அதானே சார்? அதுக்குள்ள எப்படி? இப்பதான் சந்திர பாண்டி சார் போன் பண்ணார். எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க, அது சொல்லதான் வந்தேன். சொல்லிட்டீல, போயிட்டே இரு. வரேன் சார். வேலு, பாத்தியா? போலீஸ் நம்மள ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா பிரேம், அது மட்டும் இல்ல, சந்தேகப்படும்படி யார் தென்பட்டாலும் சரி யோசிக்கவே வேண்டாம், போட்டு தள்ள வேண்டாம். டேய், யாராங்க? அண்ணே, வேலு பேசுறாரு. வேலுவா? என்ன வேலு? பிரேம், இவனை நீ பாத்துக்க, அவனை நான் பாத்துக்க. ஓகே. நமக்கு முன்னாடி யார் போட்டது? யாரா இருக்கும்? ஹாய்.
ஹாய் சந்தோஷ். உன்னை தேடி எங்கெங்க போயிருந்த? நீ எங்கேயுமே இல்ல. கடைசி இங்க வந்த. என்ன தேடியா? எதுக்கு? இல்ல, உனக்கு ஒரு gift பிரசன்ட் பண்ணலாம் தான். எனக்கு கிஃப்டா? எனக்கு பர்த்டே இல்லையே. உனக்கு பர்த்டே கிடையாது தான், பட் உனக்கு எனக்கும் பூக்க போற புது உறவுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கலாமே. வர வர சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிச்சுட்டா நீ. சரி, நானும் உன்னை காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன என்ன தேடினியா? எதுக்கு ஆஷா? நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? இரு இரு, நீ ஏதோ கிஃப்ட் எடுத்து வந்திருக்கே, அது முதல்ல காமி. இல்ல ஆஷா, முதல்ல நீ இல்ல, நீதான் காமிக்கணும். நீதான் காமிக்கணும். சொன்னா கேளு ஆஷா, சரி, please. விடு. நானே முதல்ல காமிக்கிறேன். சந்தோஷ், நான் அன்னைக்கு சொன்னேனே, ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட், வெல்விஷர்னு. அதுக்கு மேல ஒரு உறவு இருக்கு நீ சொன்னல, அதுக்குதான் இந்த ராக்கி. சந்தோஷ், தூங்குற மாதிரி நடிக்கிறவள எத்தனை பேர் வந்தாலும் சரி எழுப்பவே முடியாது. Damn, ராக்கி கட்டுறா. என்ன ஆஷா, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. இந்த சந்தோஷம் சந்தோஷோட மனசு சாகடிச்சதால வந்துச்சா? ராக்கி ரொம்ப அழகா இருக்குல்ல? அவன் உன்னை லவ் பண்றது சத்தியமா உனக்கு புரியவே இல்லை, அப்படித்தானே? புரியும், உனக்கு எல்லாமே புரியும். ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற. இத பாரு ஆஷா, வாதத்துக்கு மருந்து உண்டு, புடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் சொல்ற மாதிரி நான் அந்த நினைப்போட பழகல, ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகினேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. நான் அவனை லவ் பண்ணலன்னு யார்ட்ட அவனுக்கு சொன்னது? சந்தோஷ விட நான் தான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஏய், அப்புறம் எதுக்காக இந்த நாடகம், இந்த ராக்கி இதெல்லாம்? அவனோட காதல என்கிட்ட சொல்லி சொல்லி சோர்ந்து போவான் பார், அப்ப சொல்லுவேன் என்னோட காதல. எதிர்பார்த்து கிடைக்கிற திருப்தியை விட எதிர்பாராம கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வேல்யூ ரொம்ப அதிகம் ஜவஹர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? ஏய் ஆஷா, நீ உண்மையை தானே சொல்ற? காட் ப்ராமிஸ். அப்புறம் ஜவஹர், இந்த மேட்டர் அவன்கிட்ட சொல்லிட மாட்டேல்ல? இல்ல, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். மனோஜ், அங்க ஒரு டெட் பாடி இருக்கு மனோஜ். நீ வா மனோஜ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மனோஜ். இங்கதான் அந்த டெட் பாடியை பார்த்தேன். இப்ப காது கிளம்பும் போது நினைச்சேன், நாம நினைச்சது சரியா போச்சு. ஐயோ ப்ராமிஸா பா, இங்கதான் அந்த டெட் பாடி இருந்தது. சத்தியமா இங்கதான் பாத்தேங்கிற, இப்ப எங்க போச்சு டெட் பாடி? அதானே எனக்கு தெரியல. இவ கதையை பார்த்தல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவளுக்கு எதையாவது பாத்துட்டு பெண்ணா திருப்பி வேலையா போச்சுன்னு. எப்பா தாங்க முடியலடா சாமி. அப்ப நான் சொல்றது யாருமே நம்பலையா? ஏய், இப்ப நீ எங்க கூட வரியா இல்லையா? இல்ல இப்ப நீ பணமாயிடுவ. அடுத்தவங்களை ஏமாத்துறது வேலையா போச்சு. இந்த பாரு, இந்த நடு ராத்திரில காட்டேஜ் விட்டு வெளியில வந்து வாக்கிங் போறதெல்லாம் விட்டுரு. மரியாதையா வா. டெட் பாடி கிடக்கு, ஃபுல் பாடி கிடக்கு. முதல்ல மெட்ராஸ் போய் சேர்ந்து வழிய பார்க்கணும்.
அங்க ஒரு டெட் பாடிய பார்த்தோம். இப்ப போய் பார்த்தா காணாம போயிடுச்சு. இங்க ஒருத்தர் சாமியார் மாதிரி நின்னுட்டு இருந்தான். இப்ப அவனும் காணாம போயிட்டான். இதெல்லாம் உண்மையா இல்ல எனக்கு தான் பிரம்மையா?